திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திரு மகேஷ் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீங்களா ஏற்கனவே முடிவு எடுத்துட்டீங்க. நியாயமா பார்த்தா நான் வந்திருக்க கூடாது. ஏன்னா இது வெற்றி, ஏற்கனவே வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதி இந்த திருவெரும்பூர். கரெக்டா? போன முறை கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்துல திரு மகேஷ் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு மகேஷ் அவர்களை ஜெயிக்க வைப்பீங்களா? வெற்றி உறுதியாமா? எந்த சின்னம்? கையை கேட்டு சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். நியாயமா பார்த்தா 1 லட்சம் கன்ஃபார்மா? நியாயமா நான் வந்திருக்க கூடாது. நீங்க எல்லாம் கோச்சுப்பீங்க. நீ ஊரெல்லாம் சுத்தி எல்லாருக்கும் வாக்கு கேட்கிற, உன் ஃப்ரெண்டு உன் நண்பருக்கு நீ வாக்கு கேட்க வர மாட்டியான்னு கேட்பீங்க. அதனாலதான் வந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா, ஏன் தொகுதிக்கே நான் இன்னும் போல. ஒரு நாள் தான் போயிருக்கேன். நானும் போட்டி போடுறேன் தெரியுமா உங்களுக்குலாம்? ஏன் அங்க போகாம இங்க வந்தேன்? ஏன் இன்னும் சேப்பாக்க திருவல்லிக்கேணி போகாம திருவெரும்பூர் வந்து மகேஷுக்கு உதயசூரிய சின்னத்தை வாக்குறீங்கன்னு ஏன் கேட்க வந்தேன் தெரியுமா? எனக்கு ஏன் வெற்றி முக்கியம் இல்ல. என் வெற்றியை விட திரு மகேஷ் பொய்யாமையுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியமான வெற்றி. சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றி நிச்சயம். ஆனா அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இங்க திருவெரும்பூர்ல திரு மகேஷ் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? என்ன மாதிரி அவரை வந்து உங்ககிட்ட அறிமுகம் செய்ய தேவையில்லை. கலைஞர், அன்பில் தாத்தா, நம்முடைய கழக தலைவர் பொய்யாமொழி மாமா, இப்போ எனக்கு அவர் அன்பில் மகேஷன் 3 தலைமுறையா தொடர்கின்ற இந்த நட்பு இன்னைக்கு கழக பணியிலும் சரி மக்கள் பணியிலும் சரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய நான் கர்வத்தோடு சொல்வேன். என்னோட நண்பன் அப்படின்னு கர்வத்தோடு சொல்வேன். அந்த அளவுக்கு சிறப்பா பணியாற்றக்கூடியவர் தான், மக்கள் பணியாற்றக்கூடியவர் தான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய சில பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் நான் போய் பார்த்தேன்னா இது தமிழ்நாடா இல்ல ஃபாரினா அப்படின்னு எனக்கே சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் தரம் உயர்த்தி பிரம்மாண்டமா இன்னைக்கு செயல்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா அவருடைய உழைப்பு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளிகளுடைய உட்கட்டமைப்புகளையும் மேம்படுத்தி வச்சிருக்கிறாரு. அரசு பள்ளி மாணவர்களை தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போஷர் வேணுங்கிறதுக்காக, அவங்க அத்தனை உலகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களை வெளிநாடு கூட்டு போறாரு. அதே மாதிரி மாணவர்களுடைய கலைத்திறனையும் வெளியே கொண்டுட்டு வராரு. பள்ளிகள்ல மாணவர்களுடைய டிராப் அவுட் அதை 100% குறைக்கணும்.